அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே உணவு உண்டத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக வாழைப்பழத்தை வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த வாழைப்பழம் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது. ஏராளமான வகைகள் இருந்தாலுமே கூட இந்த பதிவில் நம்ம தெளிவாக செவ்வாழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா செவ்வாழை பழத்துக்குன்னே தனி சிறப்பு இருக்குது. வாழைப்பழத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பழம் அப்படின்னா அது செவ்வாழை தாங்க. இதில் அதிக அளவு உயிர் சத்து இருக்குது. விட்டமின் சி, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, பொட்டாசியம், பீட்டா கரோடின் அப்படின்னு எண்ணற்ற சத்துக்கள் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த செவ்வாழையை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்முடைய உடலுக்கு என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாழைப்பழம் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய். மாலைக்கண் நோயில் இருந்து மலட்டுத்தன்மை வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியதுன்னா அது செவ்வாழை தாங்க. இந்த செவ்வாழையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது மூளை செயல்பாடுகள் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதய செயல்பாடு, கல்லீரல், எலும்புகள் எல்லாமே வந்து வலுவடைய ஆரம்பிக்கும். குடலுடைய இயக்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லா செயல்பாட்டுக்கும் தேவையான சத்துக்கள் இந்த பழத்தில் இருக்குது. அதனால் இந்த ஒரு பழம் போதும் நம்முடைய நோய்கள் எல்லாத்தையும் வந்து தீர்க்கறதுக்கு, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வாழைப்பழத்தில், அதுலேயும் செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் இருக்கும் பொழுது சிறுநீரகங்களில் கற்கள் வராமல் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் செவ்வாழை உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த செவ்வாழை பார்த்திங்கன்னா விலை உயர்வாக இருக்குது அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து வாங்குறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக விலை உயர்வாக இருந்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து செவ்வாழை வாங்கி சாப்பிடுங்க. மற்ற வாழைப்பழங்கள் சாப்பிட்றத காட்டிலும் நீங்கள் செவ்வாழை சாப்பிட்டு பழகிக்கோங்க. செவ்வாழை வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது. இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம். நிறைய வகைகளில் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் தினம் ஒரு செவ்வாழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செவ்வாழையை நீங்கள் சாப்பிடும் பொழுது ரத்த அளவு வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஹீமோக்ளோபினை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அயன் சத்து நிறையவே இருக்குது இதில். ஸோ அயன் மட்டும் இருக்கிறது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களாம் தொடர்ந்து தினமுமே ஒரு பழம் இல்லைனா 2 பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். ரத்த அளவை வந்து உங்களால் சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய சக்தியும் இந்த வாழைப்பழத்தில் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து செவ்வாழை எடுத்துக்கலாம். நெஞ்சு எரிச்சல் இருக்கக்கூடியவங்க சும்மா 1 மாதம் வரைக்கும் இந்த தொடர்ச்சியான செவ்வாழையை சாப்பிட்டு பாருங்களேன். அடுத்து அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் அந்த வடுகோட இல்லாமல் மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். செவ்வாழை பழத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. பல நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவத்தன்மைகளும் இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வாழைப்பழம் பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த செவ்வாழையை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது ஆண்மை குறைவு நீங்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த நரம்பு தளர்ச்சி வரதுனால மொத்த உடலுமே பலம் குறைஞ்சி போயிடும். இதனால் அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடியவங்க 48 நாள் தினமுமே காலையிலையும் மாலையிலையும் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்பு பலம் பெற ஆரம்பிக்கும். ஆண்மைத்தன்மையும் பெருக ஆரம்பிக்கும். செவ்வாழை குழந்தை பேருக்கு ஒரு சிறப்பான ஒரு பழம்னு சொல்லுவாங்க. குழந்தை பேர் தரக்கூடிய பழம் அப்படின்னு இந்த பழத்தை எல்லாருமே வந்து சொல்கிறது உண்டு. அதனால் தொடர்ந்து நீங்கள் 40 நாள் மட்டும் சாப்பிட்டு வாங்க. தொடர்ந்து இரவில் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து தேன் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கருவுறத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து மருத்துவ ரீதியாக வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி எளிமையான விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. இதுக்காக போய் மருத்துவ செலவுகள் நம்ம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பண்ணுறதை விட எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது தாண்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உடல் எடை பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். மற்ற பழங்களை நீங்கள் சாப்பிட்றத விட செவ்வாழை பழத்தில் ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்குது. அதனால் இதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுடைய வயிறு பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடும். ஸோ ஒரு பழம் சாப்பிட்டாலே அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சாப்பாட்டை நோக்கி போகவே மாட்டோம். அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா எடை ரொம்ப சீக்கிரமாகவே குறையும்.
மேலும் சிறுநீரக செயல்பாட்டிற்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த செவ்வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் சத்து இருக்குது அப்படிங்கும்போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் வந்து தடுக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா செவ்வாழை சாப்பிடுங்க. செவ்வாழை சாப்பிடும் பொழுது இதய நோய் கூட வராது. கூடவே பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த செவ்வாழையில் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எலும்புகளை எல்லாம் பலப்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிடுறதுக்கு இந்த செவ்வாழை வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ சொன்னால் எல்லாரும் ஆச்சரியம் தான் படுவீங்க. இந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது நிக்கோட்டின் உட்கொள்வதை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிடக்கூடிய நபர்கள், அதாவது கைவிடணும் இல்லைன்னா கைவிட்டப்பட்ட நபர்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பழம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் ஆனது இந்த பழக்கத்தையே வந்து மாற்றி கொடுக்குதுன்னே சொல்லப்படுது. மேலும் நீங்கள் அடிக்கடி செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய வடுக்கள், துளைகள் இதெல்லாம் வந்து சரியாக போகும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் 75% நீர்ச்சத்து இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப தேவையான அளவுக்கு நீர்ச்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ நீர்ச்சத்து இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம சருமத்தில் ஆட்டோமேட்டிக்காக பொலிவு கம்மியாயிடும். அதனால் இந்த செவ்வாழை நீங்கள் எடுத்துக்கோங்க. செவ்வாழை பழத்தில் அதோடு பார்த்திங்கன்னா விட்டமின் B6 இருக்குது. ஸோ இது ரத்தத்தினுடைய தரத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கமாக்கி கொடுக்கும். ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களாம் தினமுமே 2 வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடுங்க. அதுவே போதும். உங்களுடைய ரத்தத்தில் சிவப்பு ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். மேலும் தலைமுடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனையெல்லாம் கம்மியாக போயிடும். குளிர்காலத்தில் தேங்காய், எள்ளு மற்றும் பாதாம் எண்ணெயோடு கலந்து நீங்கள் செவ்வாழைப்பழத்தை தலையில் தேய்ச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய தலைக்கு தேவையான ஈரப்பதம் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுடைய தலைமுடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் மூல நோய் இருக்கக்கூடியவங்க மூலத்தை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப அரிய மருந்து அப்படின்னு செவ்வாழையை சொல்லலாம். மலச்சிக்கலை வந்து போக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. செவ்வாழைப்பழம் ஒன்று போதும். நாள்பட்ட மலச்சிக்கலாக இருக்கலாம், மூலமாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே குணப்படுத்தி கொடுத்துடும். செவ்வாழைப்பழம் வந்து இவ்வளோ உதவியாக இருக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு செவ்வாழை பிடிக்குமா? அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தினமுமே ஒரு செவ்வாழைப்பழம் மதிய வேளையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானமும் நல்லாயிருக்கும். உடலுக்கு தேவையான எல்லா சத்துகளும் கிடைக்கும். ஸோ எளிமையாக கிடைக்கக்கூடிய இது மாதிரியான பழங்களை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அதுபோல் மன அழுத்தத்தையும் வந்து குறைச்சி கொடுக்குது. ஸோ செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஸோ உங்கள் மனசுக்கு அழுத்தத்தை எல்லாம் குறைச்சிடும். உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இதய துடிப்பை வந்து லேசாக்கி அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை வந்து நிலைப்படுத்தி கொடுக்குது. ஸோ தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போயிடும். செவ்வாழையில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றதே நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்காம தான் இருப்பீங்க. மேலும் பல்வலி, பல் அசைவு இது போன்ற வகையான பல்வியாதிகளையும் செவ்வாழைப்பழம் வந்து குணமாக்கி கொடுக்கும். அதாவது பல் தொடர்புடைய நோய்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் 21 நாளுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வாங்க. ஆடுற பல்லு கூட கெட்டியாயிடுங்க. ஸோ அந்த அளவுக்கு சத்துக்கள் இந்த செவ்வாழையில் இருக்குது. அதே போல் சொறி, சிரங்கு, தோலில் ஏற்படக்கூடிய வெடிப்பு, சரும வியாதிகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த செவ்வாழை வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். சொறி சிரங்கு மருந்தெல்லாம் வந்து நீங்கள் போடவே தேவையில்லைங்க. இதெல்லாம் போடல அப்படின்னாலுமே கவலைப்படாதீங்க. செவ்வாழை பழத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 7-8 நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரும நோய் எல்லாமே வந்து குணமாயிடும். ஸோ இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய சத்துக்கள் இந்த செவ்வாழையில் இருக்குது. மேலும் இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பழம் வந்து செயல்படும். அதாவது இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்களுக்கே வந்து கண்ணாடி வந்து போட்டு விட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காம போகிறது தான். ஸோ இதனால் அவங்க கண் குறைபாடோடு வந்து இருக்க முடியுது. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த செவ்வாழை பழத்தை எடுத்துகிட்டு வரும் பொழுது கண் பார்வை பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும். ஏன்னா சின்ன குழந்தைங்க கூட இப்போ கண்ணாடி போட்டுடுறாங்க. ஸோ வயதானவங்க கண் பார்வையால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும், அதாவது மங்கலாக தெரியறது, மாலக்கண் வர்றது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து நீங்கள் செவ்வாழைப்பழத்தை வாங்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செவ்வாழையை நீங்கள் உணவாக எடுத்துக்கிறது எவ்வளவு நல்லது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சத்துக்களோடு இருக்கக்கூடிய செவ்வாழைப்பழத்தை நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்களா? தினசரி உங்களுடைய உணவில் இருக்கா அப்படின்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செவ்வாழையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நீங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இனி உங்களுடைய வாழ்க்கை முறைகளில், உணவு முறைகளில் மாற்றங்களை கொண்டு வாங்க.
ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நல்ல உணவுகள வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ மீண்டும் இது மாரி நெறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.